ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நந்து. இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோக்காக ரெடியாக இருந்தேன். ஸோ அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலான்னு அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளினிக்லேயே எனக்கு ஒரு கிளென்சிங் பாம் அந்த ப்ராடக்ட் வாங்கினே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வேஸ்லின் மாதிரி இருக்கும். தெரியுதா? அது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு பாம் மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து உங்கள் ஃபேஸில் இப்படி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெருசாக ரொம்ப மேக்கப்லாம் போடல, காம்பேக்ட் தான் போட்டிருந்தேன். காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் போட்டிருந்தேன். இதை நீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணணும். பாருங்கள், இது மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப், நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்க மஸ்காரா கூட இதை போட்டால் உங்களுக்கு வந்துடும். இது நான் இப்போ கையில் ஜஸ்ட் இது பண்ணுறேன். எனக்கு எப்படி ஒரு ஆயில் மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? நான் காஜல் வச்சுருக்கிறது எல்லாமே நல்லாவே வருது. இப்போ மேக்கப் ரிமூவிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஓகேவா? அது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டிருந்தா கூட நீங்கள் மேக்கப் நீட்டாக ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லை, நான் ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான் போட்டுட்டு வெளியே போயிருந்தேன் அப்படின்னா கூடவும் நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த பாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கூட பேர் தான் டபுள் கிளென்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ என்னென்னா, இது பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்குங்க. இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் ஃபேஸில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டையுமே நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். கிளென்சிங் பாம் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நான் இதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் நான் வச்சுருக்கேன் இதுக்குன்னு. ஸோ நான் இதை வச்சு நான் என் ஃபேஸை தொடச்சிக்கிறேன். ஜஸ்ட்டு ஜென்டலாக துடைக்கணும், ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஸோ நான் இந்த கிளாத் வச்சு நீட்டாக இந்த எல்லாமே துடைச்சி எடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செட்டஃபிலோட ஜென்டில் கிளென்சர் வச்சு நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின், ஓகேவா? நான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கனால கண்டிப்பாக இதை நான் பிக் பண்ணியே ஆகணும்னு நான் இதை எப்போயோ பிக் பண்ணிட்டேன். இதை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளென்சர் ரொம்ப நார்மலாக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதனால தான் இதோட நேமே ஜென்டில் கிளென்சர் அப்படின்னு இருக்குது. ரொம்ப நார்மலாக இருக்கும், ஒரு ஃபோம் வராது, போட்ட ஃபீலிங்கே இருக்காது. நார்மலாக போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ப்ராடக்ட்டில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குனாலே அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுலேயும் கெமிக்கல் இருக்கும், கெமிக்கல் இல்லாமல் இருக்காது. பட் என்னென்னா ரொம்ப மைல்டான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருப்பாங்க. நீட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5:30, 6 ஆக போகுது. நான் எப்போயுமே நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனாக நைட்டு பண்ணாமல் நான் ஒரு 6 PM பண்ணிப்பேன். ஈவினிங்கே நான் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ப்ராடக்ட்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். இல்லை நான் நைட்டு பண்ணிவிட்டு தூங்கினேன்னு வைங்களேன், எனக்கு என்னோடய பெட்லேயே எல்லாமே அந்த ப்ராடக்ட் போயிடுமோன்னு எனக்கு ஒரு இது. அதனால் நான் ஒரு 6:30, 7க்குள்ளே நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிக்ஸியோட டோனர் எடுத்துக்கிறேன். இது கிளைகாலிக் டோனர். இதை நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணியே எனக்கு எவ்வளோ தீர்ந்துருக்குன்னு தெரியுதா? இவ்வளோ தான் தீர்ந்துருக்கு. ஸோ டோனர் நம்ம அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவைப்படாது. பட் இது எதுக்காக நான் இந்த கிளைகாலிக் ஆசிட் நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்திக்கிறேன்னா, நான் இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட் சேராது, என்னால் நிறைய சீரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஏதோ என்னோடய கிளைகாலிக் ஆசிட் என்னென்னா நம்ம ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா காட்டன் பேட் வச்சு போடுவாங்க. எனக்கு அது செட் ஆகாது. நான் எப்போயுமே கையிலே தான் போட்டுக்குவேன். கையில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டு இவ்வளோ தான் தேவையே விட்டுட்டு நான் ஜஸ்ட்
டேப் பண்ணி என் ஸ்கின்ல டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். மோஸ்ட்லி நான் ஐஸ்க்கு கீழே ரொம்ப போக மாட்டேன். மிச்சம் இருக்கிறத லைட்டாக கையில் அப்ளை பண்ணி நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இது என்னென்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட்ஸ் அண்ட் பிரைட்டன்ஸ் ரிவீலிங் ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா பிரைட்டன் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை வந்து, ஸ்கின் டோனை வந்து ரொம்ப உடனே பிரைட்டன் பண்ணாது. லைட்டாக போக 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 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் 2 months யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா, ஸோ எனக்கு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோடய ஸ்கின் டோனில். இருந்ததுக்கு இப்போ என்னோடய டோன் வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நான் இந்த டோனை வச்சு, இப்போ டோனர் நான் போட்டோன்னே என்னோடய போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். சரியா, இப்போ நான் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அது வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, டோனர் போட்டோன்னே லைட்டாக எனக்கு வந்து ஃபேஸில் ஏதோ ஒரு ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். நான் கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது. இப்போ நம்ம லைட்டாக ரொம்பலாம் ரொம்ப நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே ப்ராடக்ட் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கணும். ஓகேவா, என்னோட நெத்தி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல ஃபேஸ்க்கு தேய்ச்சிட்டு அதை நான் அப்படியே என் கண்ணுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே கழுத்துக்கு மறந்துடாதீங்க. எந்த ஒரு ஸ்கின் கேர் பண்ணும் போதும் நீங்கள் கழுத்துக்கும் போடணும். ஓகேவா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒரு ஏஜ் ஆக ஆக ஃபேஸ் மட்டும் நல்லாயிருக்கும், கழுத்து ரொம்ப இதாகிடும். ஸோ நீங்கள் கழுத்துக்கு யூஸ் பண்ணுங்க. முதல்ல நான் கழுத்துக்கே யூஸ் பண்ணுறது மாட்டேன். இப்போ தான் நான் கொஞ்சம் நாளாக கழுத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 year தான் நான் கழுத்துக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படியே என் கைக்கு தேய்ச்சிக்கிறேன். இப்போது மோஸ்ட்லி நான் அவ்வளோதான், என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனே முடிய போகுது. நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இண்டி வைல்டோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல லிப் பாம்ங்க. லிப் பாம் எப்பயுமே என்னென்னா இப்படி போட்டோன்னே என்ன சொல்கிறது, பிசுப்பாக இல்லாமல் இருக்கணும். என்னை பொறுத்தளவு லிப் பாம் வந்து இப்போ பாருங்கள், ஓகே, நான் நிறைய லிப் பாம் தான் போட்டிருக்கேன், தெரியுதா? ஆனால் எனக்கு அது ஒட்டலை. எனக்கு அப்படி தான் இருக்கணும். லிப் பாம் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு ப்ராடக்ட்னா இந்த பாடி லோஷன். நான் கண்டிப்பாக பாடிக்கு நான் லோஷன் போடாமல் நான் நைட்டு தூங்கவே மாட்டேன். தெரியுதா, அப்படி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். போட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்க்கெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து உங்கள் டேன், மெயினாக உங்கள் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ரிசல்ட் வந்து உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ண தான் அது என்ன பண்ணுதுங்கிறதே உங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியும். நீங்கள் வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு ஏங்க எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும். ஸ்கின் கேரை பொறுத்தளவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ஸ்கின் கேர் பண்ணாலுமே சரி, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. 1 weekலேயே எனக்கு ரிசல்ட் தெரில, எனக்கு வேஸ்ட், இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகாதுன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் அது அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது என் கைக்கு காலுக்கு ஃபுல்லாக நான் வந்து இதை நான் அப்ளை பண்ணிப்பேன். டாக்டர் செட்லேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு. அவங்களோட சன்ஸ்க்ரீனும் நல்லாயிருக்கு. நான் அதுவும் ட்ரை பண்ணினேன். நான் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சன்ஸ்க்ரீன், என்னோடய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் எல்லாமே நான் உங்களுக்கு இனிமேல் வர வீடியோவில் நான் போடுறேன். எப்பயுமே நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து மினிமலாக வச்சுக்கோங்க. ஓகேவா, நிறைய அந்த 10 ஸ்டெப் இருக்கும்ல, அந்த கொரியன் ஸ்டெப்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டெப் அந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மினிமலாக போதும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையோ நம்ம அதை மட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்தோம்னா போதும். இப்போ ஏதாவது உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனை, எனக்கு வந்து நிறையா பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சீரம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜே பிஹெச்ஏ சீரம் அந்த மாதிரி நிறைய சீரம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சீரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கின் வந்து நல்லா தாங்க இருக்குது, பட் எனக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து ரொம்ப
குறைவான ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.